Standing at Zorzilla Passங்க 11,649 feet. Recording. கைஸ் இங்கே பாருங்க, மேலே இருந்து பார்த்தீங்கன்னா வந்து கல் விழுந்துட்டுருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கைஸ் தெரியுதுங்களா? கல் மேலேருந்து விழுந்துட்டுருக்கு பாருங்க. இப்படி தாங்க லேண்ட்ஸ்லைடு. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். கார்கில் வந்து நேற்று ரீச் ஆனோம். ஸோ இங்கே வந்து இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees தான் நாங்கள் எடுத்தோம். நேற்று நம்ம கூட இந்த ஜாயின் பண்ணவங்க தான். ஸோ இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா வந்து ஹைதராபாத் போகிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து வண்டியை பார்சல் போட்டு நம்ம ஃப்ளைட்டில் கிளம்புறோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் நம்ம கூட டெல்லிக்கு வராரு. ஸோ இன்னொரு ராயல் என்ஃபீல்டு அந்த புல்லட்டு ஸோ இந்த டெல்லி வண்டி, அந்த பின்னாடி இருக்க டெல்லி புல்லட்டுமே பார்த்திங்கன்னா வந்து டெல்லியில் பார்சல் போட்டு டெல்லியில் தான் எடுத்தாங்க அந்த வண்டியை. ஸோ அதனால் அந்த வண்டியை டெல்லியில் போட்டு கிளம்ப போகிறாங்க. அவ்வளோதான். ஸோ இதாங்க பைக்கிங் ஸ்குவாட் பார்த்திங்களா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து டெல்லி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, இவங்க வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா வண்டி, ஹைதராபாத் ரெண்டுமே. ஸோ நம்ம வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்லியில் வந்து ரெண்ட் எடுத்த வண்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்குவாட், நம்ம கிளம்புறது கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூம்லேருந்து கார்கில்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உதம்பூர் தாங்க கிளம்புறோம். ஏன்னா ஸ்ரீநகர் தாண்டி போகணும். ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். ஏன்னா வந்து ஸ்ரீநகர்லேருந்து ஜம்மு போய் போகணும் அப்படின்னா வந்து ரோடு வந்து சரியில்லை. ஸோ ஃபுல்லாகவே பிளாக்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்ரீநகர் போயிட்டு கடகடன்னு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம் தான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:20, ஆல்மோஸ்ட் லைக் 10:30 ஆகிடுச்சு. வாங்க நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மேலே அந்த ஸ்னோ தெரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு ஜோர்ஜிலா பாஸ் நம்ம தாண்டும் போது பார்த்திங்கன்னா ஸ்னோ இருக்க வாய்ப்பு இருக்குது சொன்னாங்க. பட் 39 கிலோமீட்டர்ஸ் தான், எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. பட் பார்ப்போம் வாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜோர்ஜிலா பாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 39 கிலோமீட்டர்ஸ் தான். இது ஸ்ரீநகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 150 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா மழைன்னு சொல்லியிருக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ரிட்டர்ன் ஆகிட்டாங்கங்க. இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா இந்த ரூமு, அந்த ரூம்லேயே பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இப்போ எங்கள் கூட வந்த ரைடர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. லைக் ஃபுல் ஆஃப் லைக் அவங்களோட அச்சீவ்மெண்ட் எல்லாருமே திரும்ப நம்ம வந்து ரிட்டர்ன் போயிடலாம், அவ்வளோதான். ஏன்னா வந்து டேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே லைஃப் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதனால் வந்து அவங்க யாருமே ரிஸ்க் எடுக்கலை. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. ஸோ எல்லாருமே குரூப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா போய் ஸ்டே பண்ண போகிறோம். வியூ வந்து சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே கிளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சு ப்ளஸ் பேக்ரவுண்ட் வந்து வியூ வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இங்கே எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட பைக்கிங் கூட வந்த அந்த ஸ்குவாட்ஸ் எல்லாருமே இங்கே எடுத்துகிட்டு போகலாம் ப்ரோ அப்படின்னாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கிட்டோம். வந்து தாண்டியாச்சுங்க, சோன்மார்க் தாண்டியாச்சு. ஸோ சோன்மார்க்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோர்ஜிலா பாஸ் நம்ம இப்போ ஏறுறோம். ஸோ இந்த ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோர்ஜிலா பாஸ் ரோடு மட்டும்தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தார் ரோடு இருக்காது. நான் அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் போகும்போது கூட போட்டிருப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோ. ரொம்ப என்ன சொல்கிறது, கல் போச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கல்லில் வந்து சீரியஸாக வந்து போகிறதுக்கு நம்மளுக்கே செம்ம காண்டாகும். அந்தளவுக்கு இருக்கும் அந்த ரோடு மட்டும். மற்றபடி ரோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தார் ரோடு மட்டும்தாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம்.
ஆர்மி தெரியுதுங்களா, லைனாக வண்டிங்க வந்துட்டுருக்கு பாருங்கள். ஆர்மி பர்சன்ஸ் போல் இருக்கு இவங்க எல்லாருமே. ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து வராங்க மொத்தமாக, எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கேருந்து என்ட்ரி போட்டுட்டு அவங்க எல்லாருமே போகிறாங்க கைஸ். பாருங்க, நம்ம அப்படியே நின்றுட வேண்டியதான். லெட் தெம் கோ. ஸ்டாண்டிங் அட் ஜோர்ஜிலா பாஸுங்க, 11,649 feet. தெரியுதுங்களா? யூ ஆர் அட் ஜோர்ஜிலா, ஆல்டிடியூட் 11,649. Recording. கைஸ் இங்கே பாருங்க, மேலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கல் விழுந்துட்டுருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கைஸ் தெரியுதுங்களா? கல் மேலேருந்து விழுந்துட்டுருக்கு பாருங்க. இப்படி தாங்க லேண்ட்ஸ்லைடு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சோன்மார்க் வந்தாச்சு. ஸோ சோன்மார்க் டனல் தாண்டுறோம். வியூ பயங்கரமாக இருக்குங்க, உள்ளே சூப்பராக இருக்கும். உள்ளே வாங்க போகலாம். We have completed the Sonmark tunnel. முடிஞ்சிருச்சுங்க, சோன்மார்க் டனல் முடிஞ்சிருச்சு. லெஃப்ட் சைடில் இந்த வியூ பாருங்களேன். திரும்ப கிளைமேட் இறங்குதுங்க, இறங்குது. நோ செல்ஃபோன்ஸ் வைல் டிரைவிங். ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்டாக வந்து ஸ்ரீநகர் போயிட்டுருக்கோம். ஸ்ரீநகரில் இருந்து உதம்பூர் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ஸ்ரீநகர் டு உதம்பூர் ரூட்டு கிளியராக இருந்துச்சுன்னா we will proceed. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம என்னன்றதை ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கணுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் போகிறதில்ல, இது நம்ம ஜம்மு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா போகிறது இல்லை. ஏன்னா ஜம்மு ரோட் ஃபுல்லி பிளாக்டு. பட் பார்ப்போம், ஓப்பனில் இருந்துச்சுன்னா போவோம், இல்லை அப்படின்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம போகலாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:50ங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்ரீநகர் போயிட்டுருக்கோம். ஸ்ரீநகருக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது.
ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா உதம்பூருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் தான் என்னமோ சொன்னாங்க. ஸோ அது அங்கே போயிட்டு மேப் போட்டுக்கலான்ட்டு. ஸோ ஸ்ரீநகர் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் டார்கெட் வந்து ஸ்ரீநகர். ஸோ இப்போ வந்து ஜம்மு ரூட் வந்து கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். பட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அது உண்மை பொய்ன்னு தெரியல. ஸோ நாங்கள் என்ன பிளான்னா அங்கே போயிட்டு ஸ்ரீநகர் போயிட்டு அங்கே லோக்கல்ஸ் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்ரீநகர் போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 25-30 மினிட்ஸில் போயிடுவோம். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு திரும்ப அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் வந்தாச்சு. ஸ்ரீநகர்லேருந்து பார்த்திங்கன்னா உதம்பூர் போகலான்னு சொல்லி பிளான் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போக முடியாதாம்மா, அந்த ரோடுமே ஃபுல்லாக வந்து பிளாக்டாமா. ஸோ இவங்க வந்து எப்படி போக சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து முகல் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்காமா, அது வரைக்கும் போயிடுங்க. அங்கேருந்து நேராக ஜம்மு போயிடுங்க. ஜம்முலேருந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெல்லி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்களும் பார்த்திங்கன்னா வந்து இந்த டைரெக்டாக முகல் ரோடு அப்படின்னு சொல்லி இந்த ரோடுக்கு ஜாயின் ஆகிட்டோம். பட் இந்த ரோடு தான் வந்து எல்லாத்துக்குமே போகிற ஜம்மு போகிற ரோடு தான் இது. ஸோ அதனால் இந்த ரோடுக்கு நாங்கள் ஜாயின் ஆகிட்டோம். இந்த ரோடு நான் ஆல்ரெடி வரும்போது இந்த ரோடில் தாங்க வந்தேன், நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருந்திங்கன்னா வீடியோவில் பார்த்துருந்தேன், தெரிஞ்சிருக்கும். சம்பவமானது சம்பவன்ற சென்ஸ் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ண வேலை. ஸோ அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் தான் நடந்துச்சு. ஸோ அதுதான் விஷயம். வேறுங்க லூசுத்தனமாக அப்படியே நடு ரோட்டில் நின்று யூட்டர்ன் எடுக்கிறான் பார்த்திங்களா, ரிவர்ஸில் வந்து வைத்திய காரணங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 160 கிலோமீட்டர்ஸ் கிட்ட காட்டுதுங்க. எவ்வளோ நேரம் காட்டிங்கன்னா 5 ஹவர்ஸ் காட்டுது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30. ஸோ பட் நம்ம அவ்வளோ தூரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓட்ட போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு டில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 6:30 or 7 வரைக்கும் நாங்கள் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஓட்ட மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூம் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப நாளைக்கு காலையில் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. तमिलनाडु लद्दाख से आई कंप्लीटेड में. हाँ ठंडी ओसे डिग्री ओसे -3 ओसे पूरा बंद है, पूरा बंद. हाँ पूरा बंद. हाँ हाँ में से पूरा ले पूरा. हाँ दिल्ली से बाइक पार्सल है, ओसे फ्लाइट चेन्नई. किधर है पार्सल? किधर? कितना कितना किधर है पार्सल? कोरियर किधर है? दिल्ली से उधर से पार्सल. जाओ आप वो जम्मू से करवाना, आप इधर से मत. हाँ मनी ज्यादा लगेगी ना. इसमें चार्ज कोई बात ही नहीं है. हाँ जम्मू मेन सिटी है, बड़ा हाँ सिटी है. हाँ ओसे मैं दिल्ली से. ब्रो रूट इज ओपन. हाउ मेनी टाइम्स वी कॉल्ड यू? I know. ओके. गाड़ी आपका है, हाँ हाँ यही लेके जाओ, इसमें ले जाओ. ओसे. ओके बाय. தேங்க்யூ பாய் பாய். கைஸ் இங்கே பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாரிஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வந்து ஃபுல்லாக உடஞ்சி போச்சு ஜம்மு போகிற வழியில். ஸோ இந்த ரோடு வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இது பஞ்சாப் சத்தீஸ்கர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற ரோடு. பிளாக் பண்ணிட்டாங்க. இன்னும் பின்னாடி அவ்வளோ லாரிஸ் நின்று இருந்துச்சுங்க. லாரி டிரைவர்ஸ்லாம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க போகிறதுக்கு. ஸோ வேறு வழியே இல்லைங்க, பாவம் சீரியஸாகவே இவங்க எல்லாருமே 4 நாளைக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கவுங்க எவ்வளோ தூரத்தில் பாருங்கள், சீரியஸாக இங்கே தெரியுதுங்களா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நிற்கிதுங்க, அது பாட்டு நின்றுட்டே இருக்குங்க. உண்மையாகவே அவங்களோட வாழ்வாதாரமே உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். நத்திங் டு சேங்க. இங்கே பார்த்தீங்களா அல்டிமேட்டு பார்த்தீங்களா எல்லாம் டிரைவர்ஸ் எல்லாம் அப்படியே இங்கே உட்காந்துட்டு அவங்கவுங்க அப்படியே நைட் அப்படியே அதிலே படுத்து தூங்கிடுறாங்களாமா நேற்றுலாம். ஸோ இன்னி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இன்னும் இன்னிலேருந்து இன்னும் 4 நாள் இருக்குங்களாமா அவங்க எல்லாருக்குமே.
வாட் டு டூ, நத்திங் we கேன் டூ. ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதாச்சும் பிளாக் ஆகிருக்கா என்னன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல விட்டுட்டாங்க. ஏன்னா வந்து பெரிய வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா டோல் போகணுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அனுப்பிட்டாங்க. கைஸ் இது இந்த டோல் தாங்க. ஸோ இந்த டோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா லெஃப்டில் நின்றுட்டாங்க எல்லாருமே. ஸோ பைக்குன்றனால இந்த டோல் மட்டும் ஓப்பனில் இருக்குது. வாங்க நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு ஏதாச்சும் ரோடு ஏதாவது பெருசாக டேமேஜ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலை, பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த டோல் தாண்டியாச்சு. டோல் தாண்டினதுக்கப்புறம் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டனல் ஆல்ரெடி நம்ம க்ராஸ் பண்ணியிருப்போம் லாஸ்ட் டைமு. ஸோ இப்போ நம்ம அந்த டனல் தான் க்ராஸ் பண்ணுறோம். வாங்க போகலாம். டனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா டனல் நேம் எதுவுமே இல்லைங்க. பனிஹால் டு குவிஸ்வன் 8.45 கிலோமீட்டர்ஸ் ஆமாம். ஸோ இது வந்து நார்த் போர்ட்டல். லெட்ஸ் கோ. Black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. Don't wanna hear it talking shit, fuck the drama. Keep it coming, I'ma send you to your mama. Mr. Whip, get the guns out. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with this, I'm going to try. Cause when the bullets fly, I'm the last one to die. Slow down. Don't wanna hear it talking shit, fuck the drama. You keep it coming, I'ma send you to your mama. Mr. Whip, quick clip, get the guns out. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with me, so don't even try. Cause when the bullets fly, I'm the last one to die. ஆல்மோஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வந்தாச்சு. எப்போ இப்போ தான் ஜஸ்ட்டு உள்ளே போகும்போது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. இப்போ திரும்ப வெளில வரும்போது பயங்கர இருட்டாயிடுச்சு. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கெல்லாம் ரோடு நல்லா தாங்க இருக்குது. இங்கே எல்லாமே ஓகே தான். ரோடு இஸ் ஓகே, குட். பட் இங்கே வந்து ரோடு வந்து ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு தெரியல. ஃபுல்லாகவே பிளாக் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் அந்த மலையிலேருந்து நம்ம இந்த மலைக்கு தான் வந்தோம்.
அங்கேருந்து வந்தோடனே பார்த்தீங்களா கிளைமேட் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே பாருங்க சரியாக இருக்குங்க கிளைமேட்டு. வாங்க அப்படியே நம்ம போகலாம்.